17ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் வாசிமா. சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி. சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. 11வது வசனம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ஸோ அந்த ஏலா பள்ளத்தாக்கின் அனுபவம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. என்ன பள்ளத்தாக்கு? ஏலா. அப்போ அந்த ஏலா பள்ளத்தாக்கில் எப்படி இருக்காங்க? ராஜா பயந்து போய் கிடக்கிறாரு, சேனைகள்லாம் பதுங்கி போய் கிடக்குது. அப்போ சவுல், நல்லா கவனிங்க, சவுல் இன்னும் எது மேலே இருந்துச்சுன்னா தான் மேலே இருந்த அழைப்பை அவன் மறந்து விட்டான். தேவன் தனக்கு கொடுத்த அபிஷேகத்தை மறந்து விட்டான். தேவன் தனக்கு கொடுத்த அதிகாரத்தை மறந்து விட்டான். அவனை ராஜாவாக்கிய உயர்த்தியதான ராஜாதி ராஜனை மறந்து விட்டான். அப்போ அவன் கலங்கினது நிமித்தம் ராஜாவே கலங்கும் போது மற்றவங்க கேட்காம வேணும். நான் ஒன்று சொல்கிறேன், குடும்பத்தில் ஒருத்தர் கலங்கும் போது மற்றவங்க தைரியமான கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி ஆற்றுங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி தேற்றுங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லி பலப்படுத்துங்க. அதே மாதிரி உங்கள் பக்கத்தில் யாராச்சும் பேசுகிறாங்க, பரவாயில்லை, நான் சொல்லி கொடுத்த பிறகு ஷடப் சொல்ல கற்றுக்க, அதோடு சேர்ந்து நீ மாரடிக்காத, அதே அழுதுகிட்டு வருது. அப்போ வர்றவங்கள உற்சாகப்படுத்துங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுங்கள், பலப்படுத்துங்க. ஆமாம், அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான், அதே மாதிரி தான் ஓம் வாழ்க்கையில் நீ அனுபவிச்சுட்டு இருக்க. இப்போ நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நீ உமது பரவாயில்ல, எனக்குன்னு வச்சிருக்கேன். ஒன்று, நம்மளே ஜீவன் இருக்கிறது, ஜீவனுள்ள வார்த்தைகள் இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காகவே ஜீவனுள்ள தேவன் எனக்குள்ள கூடியிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அப்போ அந்த வார்த்தைகளை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? தயவு செய்து இப்படி பேச முடிஞ்சுன்னா பேசுங்க, இல்லாட்டா பேசாதீங்க. இப்படி சொன்னால் கோவிச்சுக்கிறீங்க, பாஸ்டர் யாரையும் பேச விட மாட்டேன்றாங்கன்னு. ஏன் பேச விட மாட்டேன்றாங்க? இதுதான் காரணம். உற்சாகப்படுத்துகிற வார்த்தை, அவர்களுக்கு உயிரூட்டுகிற வார்த்தைகள், அவர்களை பலப்படுத்துகிற வார்த்தைகள். இப்போ அவங்களுக்கு தேவை ஒரு மாம்சிகமான ஒரு ஆறுதல் இல்லை. நீங்கள் செய்கிறது கரெக்ட் தான், நீங்கள் ஆறுதல் படுத்துறீங்க, பலப்படுத்துறீங்க. அது என்ன ஆயிருதுன்னா இன்னும் டீப் உண்டாகுது. நீங்கள் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்க வேண்டும். கவலைப்படாது.